வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் அருமையான கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது இந்த நீல கத்திரிக்காய் வச்சு பண்ண போகிறோம். இப்படி பொடி பொடியாக கத்திரிக்காய் கழுவி நறுக்கி எடுத்துக்குங்க. அதாவது கழுவி தண்ணியில் நறுக்கி போட்டுக்குங்க. இப்போ வடக்கல் வச்சுக்கலாங்க. வடக்கல் சூடானதுக்கப்புறம் நாம் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் சீரகம் 2 போட்டுக்குங்க. அதாவது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். அதாவது இந்த கிரேவி இந்த கத்திரிக்காயில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வேர்க்கடலை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்குங்க. நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதோட அளவு தாங்க இப்போது செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்குங்க. இப்போ அதோடு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்குங்க. பூண்டு ஒரு 10 பல், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டுங்க. ஏதாவது இது 2-3 பொடி மட்டும் போட்டால் முடிஞ்சுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கத்திரிக்காய் தோல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது கிரேவி, தொக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது தொக்குனும் கூட வச்சுக்கலாம், கிரேவியும் கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நம்ம நல்லா வணக்கியாச்சு. இதுக்கு தக்காளியே தேவையில்லைங்க. நாம் இதுக்கு அடுத்தது பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதை எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அது வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதையே ஒரு 5 நிமிஷம் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு வணக்கினீங்கனாவே அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கி கொஞ்சம் நல்லா சுண்டிடுங்க. இந்த எண்ணெயில் வதக்கணும்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிதுங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கடையில் அந்த மாதிரி எல்லா பக்கமே கிடைக்கிது. இந்த கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்துறதில்ல, அரைக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நாம் இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். ஏன்னா கத்திரிக்காய் ஒன்றா சாம்பார் வைப்போங்க, இல்லாட்டி சட்னி பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சோம்னா இது ரொம்பவே நல்லா தான் இருக்குதுங்க. இது தக்காளியெல்லாம் போடல, சும்மா வெங்காயம், தக்காளி, வெங்காயம் இந்த பொடிகள் மட்டும் போட்டாவே வேலை தீர்ந்துதுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டத்தை போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை கம்மியாகவே வச்சுக்குங்க. நான் முதல்ல பெருங்காயம் போடணும் மறந்துட்டேன், இப்போ போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வேர்க்கடலை போடுறப்பவே பெருங்காயம் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது வெந்துருங்க. இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஆவி பறக்கும். அவ்வளோ தண்ணி எல்லாம் வற்றிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதோட சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. புளி ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுறலாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னாவே நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருங்க இது. அப்போ கடைசியாக வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டோம்னா வெல்லமெல்லாம் கரைஞ்சி நல்லா அதாவது தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா நீங்களும் சுட சுட செஞ்சு பார்த்துட்டு இட்லி, தோசை, அதாவது சாப்பாட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.